ஓம் சக்தி பராசக்தி. டிவிக்கே தான் நிஜமான தீய சக்தி. இது என் வாக்கு இல்ல, அந்த ஆத்தாளோட அருள் வாக்கு. ஆத்தான்னா ஆத்தா வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓடுற ஆத்தா இல்ல, எப்பவுமே நிரந்தரமா மனசுக்குள்ளே இருக்கிற ஆத்தா. அதனால நான் சொல்ற உண்மையை உணருங்க. தமிழ்நாட்டுல தர்மமான ஆட்சி அமையக்கூடாதுங்கிறதுனால ஏவப்பட்ட ஏவல் தான் விஜய். சாத்தானோட அடிமை. இல்லும் மின்னாட்டி இல்லும் மின்னாட்டி. இந்த விஷயத்த சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆனா நேத்து மீட்டிங்ல டர்றேனா புர்றேனான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர் சவுடால பேசிட்டீரு. அதனாலதான் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம். இந்த உண்மையை நான் சொல்றதுனால ஒரு மிகப்பெரிய வெறுப்பை நான் சம்பாதிக்க போறேங்கிற உண்மை எனக்கு தெரியும். இருந்தாலும் அறியாமையில என்ன வசப்பாடுற அந்த அப்பாவி ஆத்மாக்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அந்த ஏது மாதிரியே அப்பாவி ஆத்மாக்களை அந்த இறைவன் தண்டிக்காம இருக்கட்டும். நான் சொல்ற உண்மையை அறிவார்ந்த சமூகம் கண்டிப்பா புரிஞ்சுக்கும். சிம்பிளா சொல்ல போனோம்னா, விஜய்க்கு பணம் சம்பாதிச்சு போர் அடிச்சிச்சு. அதனால பவரை சம்பாதிக்கணுங்கிறத பேராசையில வந்ததுதான் இந்த அரசியல் ஆசை. எதுக்காகன்னா தமிழ்நாட்டுல தர்மம் ஜெயிச்சிடக்கூடாது, தர்மமான ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது. தர்மமான ஆட்சின்னு யார சொல்றேன் அப்படின்னா சீமானோட தற்சார்பு பொருளாதாரம் தான். அது அவங்கள பொறுத்தவரைக்கும் அதர்மம். ஏன்னா வருங்காலத்துல உணவையும் தண்ணியும் அவங்க தான் கட்டுப்படுத்தணும். அதையும் நம்ம எல்லாத்தையுமே காசு கொடுத்து, தண்ணியும் சேர்த்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணுங்கிறது தான் அவங்களோட பிளானே. மத்த எந்த நாடுகளோட சப்போர்ட்டும் இல்லாம அமெரிக்கா நான் உன் மேல சாங்ஷன் போடுவேன், டாரிஃப் போடுவேன் நம்மள பயம்